மக்களே, ஒரு வித்தியாசமான டிஃபன் சாப்பிடலாம் வாங்க. ராஜ்மா, முட்டை, சக்கரவள்ளி கிழங்கு பிசைஞ்சது. இதுக்கு வெள்ளிக்கிழங்கு வந்து கழுவி நல்லா வேக வச்சுக்குங்க. வேக வச்சு எடுத்துட்டு அது மேலே இருக்கிற தோல்லாம் எடுத்துருங்க. அந்த தோல்லாம் எடுக்கும்போது அதில் நார்லாம் இருக்கும் கொஞ்சம். அந்த நார்லாம் எடுத்துருங்க. அதாவது வேர் மாதிரி இருக்கும். அந்த வேரெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதை வந்து ஒரு முறை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தூள் பண்ணி போட்டிருக்கேன் நான். இப்போ நாட்டு சக்கரை இருந்தாலும் போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம். ராஜ்மா வந்து நேற்றே நான் ஊற வச்சுட்டேன். நேற்று நைட்டே ஊற வச்சுட்டு அதை வந்து காலையில் குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன், உப்பு போட்டு. அதை எடுத்து தண்ணி இல்லாமல் எடுத்துட்ட பிறகு அது மேலே கொஞ்சம் ரசப்பொடி தூவினேன் முதல்ல. இப்போ எலுமிச்சம்பழம் ரசப்பொடி இல்லைனா சீரகப்பொடி, மிளகு பொடி எது இருக்கோ அதை தூவிக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி புதினா போட்டுக்குங்க. முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு முட்டை கிழங்கு வெல்லம் போட்டு பிணைஞ்ச உருண்டை, அப்புறம் ராஜ்மா, கொத்தமல்லி புதினா தூவின ராஜ்மா. வித்தியாசமான டிஃபன். ஒரே மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல புரோட்டீன் சத்து மிகுந்தது.